ஓகே, மீண்டுமா இவங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள்ல ரோமர் 9ஆம் அதிகாரம் கடைசி பாகமும் 10வது அதிகாரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கு. 9ஆம் அதிகாரம் 30லிருந்து 33 வரை 30 வரை பார்த்தாச்சு. இந்த நாள்ல ஒரு முக்கியமான அந்த 3 வசனங்களுக்குள்ளாக ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறபடினால அதை எடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை விட்டுட்டு போக முடியாது. ஸோ 32வது பாகம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் முதல் 30லிருந்து 33 வரை பார்த்து விட்டு அடுத்த 10ஆம் அதிகாரமும் இந்த நாள்ல கடந்து செல்லுவோம். ஸோ 9ஆம் அதிகாரம் 30லிருந்து 33, பிற்பாடு 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். ஸோ 9ஆம் அதிகாரம் எல்லாம் பார்த்தோம். இஸ்ரவேலரை குறித்து அங்கலாய்ப்பு. பவுல் சொன்னா நான் சபிக்கப்பட்டிருந்தா நலமாக இருக்கும். இது ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்த்து விட்டோம். 9ஆம் அதிகாரம் கடைசி பகுதி இஸ்ரவேலரின் இடரலும் புறஜாதியாரின் விசுவாசமும். எப்படி இஸ்ரவேலர்கள் இந்த ஆண்டவருடைய ஆளுக்குள்ள வரலன்னு பவுல் சொல்லுகிறார். அவர்கள் இடறி போனார்கள் என்று சொல்லுகிறார். புறஜாதியாரின் விசுவாசம். ஆனா அவங்க உள்ளுக்கு வந்துட்டாங்க. ஆனா இஸ்ரவேலன் வெளியேதான் இருக்கான். அததான் இந்த கடைசி 3 வசனங்கள்ல சொல்லுகிறார். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார். நம்ம நீதியை தேடி போகல, நம்ம ஒண்ணுமே தேடல. நம்மளா இருந்தோம். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளா வந்தபடினால நாம புறஜாதியார் நீதியை நான் நீதியை அடைந்திருக்கிறோம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அதாவது இஸ்ரவேலர்கள் என்ன நம்பிக்கைன்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். நம்ம இஸ்ரவேலுடைய இடத்துல இருந்து நாம சிந்திச்சு பார்ப்போமானால், நாம அவங்க இடத்துல இருந்தால் நாமளும் அப்படிதான் இருப்போம். ஏன்னா அவங்களுக்கு ஆபிரகாம் நேரடியாக ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வாதங்கள் கடந்து வந்துச்சு. வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுது, பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டுச்சுது. சீனாய் மலையில அப்படியே அவருடைய கண்களுக்கு முன்பாக காட்சி அருளினார். பிரமாணங்கள் மோசையின் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்டது. பண்டிகைகள் பலிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. வருடந்தோறும் அவங்க தேவாலயத்திற்கு சென்று பாவ நிவர்த்தி செய்து கொள்ளுவாங்க. நிறைய காரியங்கள். வாரந்தோறும் வார பண்டிகைகள், என்ன சாபத் ஓய்வு நாள் கொண்டாடுதல், சாபத் நாட்கள்ல ஆலயத்துல போய் அவங்க வேதத்தை வாசிப்பாங்க. இப்படி அது மாதிரி ரொம்ப சாபத்து நாட்கள்ல வேலை செய்யக்கூடாது, சுவிட்சை கூட தொட மாட்டாங்க. அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிற யூதர்கள் தாங்கள் செய்கிற கிரியைகளின் நிமித்தம் பிரமாணத்தில் நீதிமானாக மாறிவிடலான்னு அவங்க இருக்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்றது, அது தவறுன்னு ப்ரூவ் பண்ணி ஆதியாகமத்துல ஆபிரகாம் விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்பட்டது. அங்கிருந்து வர்றாரு. அவர் விசுவாசித்தபடினால் நீதிமானாகப்பட்டான். அதே மாதிரி புறஜாதியார்களும் விசுவாசித்தபடினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டார். அதுதான் அது சத்தியம். நாம் என்ன நீதியை தேடாத புறஜாதியார், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு பிரமாணம், நமக்கெல்லாம் ஏதாவது தெரியுமா? பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சுதா அல்லது ஒண்ணும் தெரியாது. நம்ம கிறிஸ்தவத்திற்குள்ள வந்த பிறகுதான் ஆண்டவர் இதெல்லாம் செய்தார்னு தெரியுமே தவிர கிறிஸ்தவத்திற்கு வராத யாருக்குமே இந்த பின்னணியும் தெரியாது. பல வித்தியாசமான மதங்களை, தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள் ஒரு நாள் சத்தியத்தை கேட்டு இயேசுவை விசுவாசித்தார்கள். அதனால அவங்க நீதிமான்களா மாறினார்கள். அதுதான் அங்க பவுல் எழுத வருகிறார். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ, 31 வசனம், நீதி பிரமாணத்தை அடையவில்லை, அதாவது நீதிமானாகவில்லை. ஏன்னா அவங்க நம்பினது எல்லாமே தாங்கள் செய்கிற சம்பிரதாயங்கள். இன்னும் கிறிஸ்தவத்துல அது இருக்குது, சம்பிரதாயங்கள். சில மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள மதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய முழு நம்பிக்கையும் செய்கிற கிரியைகளில் இருக்கும்.
ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் அவங்களுக்கு உபவாச நாள், உமிழ்நீரை கூட ஒழுங்க மாட்டாங்க. அந்த நாட்கள்ல பணம் எல்லாம் கொடுப்பாங்க நிறைய, அப்படி நிறைய 5 வேளை தொழுகை இதுல நம்புறாங்க. அதே மாதிரிதான் யூதர்களும். அவங்க நியாயப்பிரமாணத்தை தேடினாங்க, நியாயப்பிரமாணத்தை கைப்பற்றதா நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனா நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அதை இன்னும் சிம்பிளா சொல்ல போனா நீதிமானாக மாறவில்லை. சோ இது பவுல் என்ன சொல்றாருன்னா, see, it does not come by relationship, come by trying to earn favor or by being good enough. ஒரு நல்லவனாக இருந்து நாம நீதிமானாக மாற முடியாது. சிலவங்க பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியனா அப்படியே பிரிட்டன் பண்ணுவாங்க. ஓ, ரோட்ல நடக்கும்போது அல்லையா இருக்கும், அந்த முகத்துல ஒரு ஹோலினஸ் வந்துடும். அவங்க ரியல் கேரக்டர் அது கிடையாது. அது மாதிரிதான் நீ யூதர்கள் இதெல்லாம் ரொம்ப புறஜாதியான எப்படி நம்ம இந்திய தேசத்துல சோ கால்டு ஹை காஸ்ட் பீப்புள், லோ காஸ்ட் பீப்புளை கண்டா அப்படி எங்க ஊரு திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லாம் நான் அந்த நாட்கள்ல எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் எங்களுக்கு எதிர்த்தால வந்தாங்கன்னா மேக்க இருந்து கிழக்க பார்த்து காத்து அடிச்சது. நான் மேக்க இருந்து கிழக்க வந்துகிட்டு இருக்கேன்னா இவங்க கிழக்க இருந்து மேக்க பார்த்து வரக்கூடியவங்க என் காத்து என்ன தாண்டி அவங்க மேல பட்டால் தீட்டு ஆகிவிடும்னு ரோட்டு ஓரத்துல ஒதுங்கி நிற்பாங்க. அம்பி வரான், ஒதுங்கி நில்லுப்பா, அவன் காத்து நம்ம மேல பட்ட தீட்டாயிடும். அப்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை என்ன, அவங்க செய்கிற காரியங்கள்ல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப நீதி பிரமாணத்தை அவங்க விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினாலே அதை அடையவில்லை. ஏன்னா நாம இந்தியாவில இருக்கிறோம். நான் சொல்லித்தரேன். பவுல் ரோமருக்கு எழுதுற நிருபம், அந்த ரோம பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிறவர்கள், ரோமில் இருக்கிறவர்கள் எல்லாம் அதிகமான சிதறடிக்கப்பட்ட யூதர்கள். இந்த யூதர்கள் பவுலுக்கு பின்பாக துன்புறுத்தினவர்கள். அவரை கல்லறிந்து செத்து போனான்னு சொல்லி இதுல ஊருக்கு வெளியே தூக்கி போட்டு கூட வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவனை துன்பப்படுத்தினவர்கள். அதனால பவுல் அந்த ரோமர்களை குறித்த கர்சனையோடு எழுதுகிறார். ரோமர்ல உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் ரோமர்ல உள்ள யூதர்களுக்கும். நம்ம இந்தியாவில இருக்கிற நமக்கு அந்த பின்னணியும் தெரியாதபடினால ஏதோ எழுதுறாரு. கிறிஸ்தவத்துல ஆழமா இந்த மாதிரி ஸ்டடியில படிக்காதவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அவர்கள் விசுவாசத்தினாலே தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால், யார் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால தேடினாங்க? நிறைய பேருக்கு தெரியாது, கொஞ்சம் பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் இல்ல. அப்ப கிரியைகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை. இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள். 33 வசனம், இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கல்மனையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இப்போ சீயோனில் வைக்கப்பட்ட ஒரு கல், அதை கொண்டு வருகிறார். அந்த கல் 2 காரியம் நடக்குது. இடறுதலுக்கு ஏதுவான ஒரு கல். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம அவங்க இடறி போனார்கள். தவறுதலுக்கான கண்மலையையும் சீயோன் வைக்கிறேன். இந்த கல்லுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 நபர்கள் இருக்கிறாங்க. ஒருவன் யூதன், மற்றவன் கிரேக்கன், புறஜாதியான். நாம we include the right sideல இருக்கிற நபர். இந்த கல்லின் மீது யார் போய் விழுகிறானோ அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும்.
இது எங்க இருந்து வருதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த வசனத்தை. யூதர்கள் இடறி போனார்கள். இந்த சீயோனில் வைக்கப்பட்ட கல்லை குறித்து கவலைப்படவில்லை. இது எங்க இருந்து இந்த வசனம் வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா, இதோ இடறதுக்கான கல்லையும் தவறது ஏதே ரோமர் 9:33 சொல்லு, சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி. இது ஏசாயா 28:14 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது. இதைதான் கோட் பண்றாரு. இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கங்க. அஸ்திபாரமான கல் இயேசு கிறிஸ்து. இஸ் a strong foundation. அது பரிசுத்தப்பட்ட கல், அது விலையேறப்பட்ட கல், அது திட அஸ்திபாரம் உள்ள மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். யுசி, நல்ல கவனிச்சுக்கங்க. நீங்களும் நானும் அந்த விசுவாசியாக இருப்போமானால், இந்த நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மூலைக்கல், இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டோன் இஸ் கிரைஸ்ட். அதுல நாம கட்டப்பட்ட விசுவாசியாக இருப்போமானால், அந்த கல்லை குறித்து சொல்லப்படுறது அது பரீட்சிக்கப்பட்டது. பரீட்சிக்கப்பட்டதுன்னா என்ன? நல்ல அக்கினியில புடமிட்டு பரீட்சித்து பார்ப்பார்கள். அது ஒன்று அந்த கல் அப்படி திடகாத்திரமா நிற்கக்கூடிய கல். ஏன்னா கோல்ட புடமிட்டு பார்ப்பாங்கல்ல எப்படி பரீட்சிக்கப்பட்டதுன்னு. அதுல இருந்து வரும் பொழுது இன்னும் திடகாத்திரமா இருக்கும். அப்போ அந்த கல் நம்முடைய வாழ்க்கையில மூலக்கல்லா இருக்குமானால், அந்த கல் விலையேறப்பட்ட கல் இயேசு கிறிஸ்து, திட அஸ்திபாரம் உள்ள கல். யார் அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறானோ, யார் இந்த கல்லை மூளைக்கல்லாக கொண்டிருக்கிறானோ அவன் பதறான். அங்கலாய்ப்பு இருக்காது. கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்கிறவன் அதுக்கு இந்த வசனங்களை ஞாபகம் வைக்கணும். ஆண்டவரே, நீ மூளைக்கல்லாக இருக்கிறீர், நீ பரீட்சிக்கப்பட்டவர், விலையேறப்பட்டவர், திட அஸ்திபாரம் உள்ளவர், ஒரு மூளைக்கல். நான் உம்மை விசுவாசிக்கிறபடினாலே நான் பதறுவதில்லை. That's a fact. ஆனா நிறைய பேர் இதுல நம்பிக்கை வைக்கிறது இல்ல. யூதர்களுக்கு அது இல்ல. அவன் பதறி போனான். யூதர்கள் என்ன செய்தாங்க? இயேசுவே கொன்னா கொலைகாரட்டா ஆயிட்டாங்களே. இங்கதான் போட்டிருக்க, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அவங்க நினைச்சது, யூதரோட நம்பிக்கை அப்படி கிரியைகள் ஓகே எல்லாம் இருக்கு. பண்டிகை கொண்டாங்க, பலி கொண்டாடினாங்க, எல்லாம் கொண்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில என்ன செய்தாங்க? பொய் சாட்சிகளை எழுப்பினாங்க. சங்கத்துல கொண்டு வந்து நிறைய சாட்சிகள் அவருக்கு மேல கொண்டு வந்தாங்க. கொலை பண்ணுவதற்கு எத்தனை பண்ணாங்க. கொலை செய்யாதிருப்பாயாக இருக்குது. பரபாசை விடுதலை செய்யும், எங்களுக்கு இவனையோ கொலை சிலுவையில் அறையும் என்று சொன்னாங்க. அப்ப அந்த கிரியைகள் அவங்களுக்கு தெரியாதா? அறியாது இருக்கிற ஜனங்கள் மூட நம்பிக்கையுடைய நம்ம ஒரு தங்களுடைய கிரியைகளில் மாத்திரம் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. எந்த கிரியைகள்ல? தேவனுக்கு அந்த பிரமாணத்துல எழுதின கிரியைகளை மாத்திரம் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா செயல்களிலோ, இப்ப சில கிறிஸ்தவர்கள் எடுத்தீங்கன்னா பிரமாதமா ஜெபிப்பாங்க, அந்நிய பாஷையில ஜெபிப்பாங்க, சபைகளுக்கு போனா பேசுறதெல்லாம் விசுவாச வார்த்தைகளா இருக்கும், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும், பிரமாணத்தின்படியாக நடக்கிற யூதர்களை போல எல்லாம் இருக்கும். ஆனா இன்னொரு இடத்துல அவரை கொலை செய்ய தேடுறாங்க, பொய் சாட்சி சொல்ல தேடுறாங்க. பொய் சாட்சியும் சொன்னாங்க, துப்புனாங்க, கன்னத்துல அரைஞ்சாங்க. சரி, அவன் குற்றம் செய்தவனா இருக்கட்டுமே, நீ என்னத்துக்கு இதுல தலையிடுற? இந்த மூளைக்கல்லுல நீங்களும் நானும் விசுவாசம் வைத்திருக்கிறபடினால நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன், நாம அசைக்கப்படுவதில்லை. அதனாலதான் விசுவாசிக்கிறவன் பதறான். நிறைய பேர் அங்கலாய்ப்பு என்னன்னா, அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியாது இருக்கிறபடினால பதறுவாங்க. ஆண்டவரை குறிச்சு அவங்களுக்கு தெரிய ஒரு பதட்டம். என்ன செய்வோம், எப்படி சமாளிக்கிறது?
பதட்டம். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன் அதான் சொல்லுங்க. அவர் என்ன முட்டு பிடிச்சுக்கிற முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இப்ப ஆண்டவர் வரைக்கும் அஸ்திபார் அவரை குறிச்சு நமக்கு ஒரு முழு வெளிப்பாடுதல் வேணும். அந்த யூதர்களை போல அல்ல, கிரியைகளின் மேல அல்ல. நிறைய பேருக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பிக்கை எதுல தெரியுமா? நிறைய காணிக்க கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஆலயம் கட்டி கொடுத்துருப்பாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஊர் ஊரா போய் வீடு வீடா போய் காணிக்க கலெக்ட் பண்ணி இந்த ஊழியத்துக்கு நான் அனுப்புகிறேன், ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அதே வீடுகளுக்குள்ள வந்து பாப்பீங்கன்னா அங்கலாய்ப்பும் அழுகையும் தகாத வார்த்தைகளும், இவங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் இருக்கும். அதேதான் யூதர்கள் எல்லாம் சாபத்துல எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் வாசிச்சாங்க. கொலை செய்யாது இருப்பாயான்னு இருக்குத, எங்க போச்சதெல்லாம்? அந்த பண்டிகை நாள்ல அவங்க அந்த அரண்மனை கூட போக மாட்டாங்க, அது அசுத்தம், தீட்டுப்பட்டுருவோம். அதான் பேதுருவுல எழுதுகிறார், அந்தபடியே இதோ நான் தெரிந்து கொள்ளப்பட்டதும், அதான் 1 பேதுரு 2:6 நம்ம அங்க பார்த்தோமா தான், இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. 7ஆம் வசனம், ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகி அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. ஒண்ணு, நீ அவர் மேல விழுந்து உடைக்கப்படணும், அல்ல ஆனால் அந்த கல் உன் மீது விழுமானால் நீ இடறி போவாய். அதான் விழுதற்கு ஏதுவான கண்மலை. சிலவங்க ரொம்ப நாள் வசனம் கேட்டு கேட்டு கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. ஒரு நாள்ல அந்த கல் நம்மீது விழுமானால் நம்முடைய நிலைமை பரிதாபமாக மாறிவிடும். This is a fact. அந்த மூளைக்கல்ல நம்ம அஸ்திவாரம் இருக்கணும், உங்க ஃபவுண்டேஷன். நிறைய பேர் அங்கலாய்ப்பாங்க, வேலை போகுது அல்லது ஃபைனான்சியல் ப்ராப்ளம், பிள்ளைகள் ப்ராப்ளம். வை? ஏன் அந்த அங்கலாய்ப்பு? அந்த ஃபவுண்டேஷன் சரியில்லை, அந்த மூளைக்கல் சரியில்லை, மூளைக்கல்ல இல்லைங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். நம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவ்வளவுதான். ஐ நோ தட் மேன். இந்த மனுஷன் என்ன முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர், அவர் இருக்கார், கவலைப்படாது. இன்னைக்கு கூட ஒரு சகோதரர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருந்தேன். நல்ல சகோதரன், இதுல இருந்து இப்பதான் ஆண்டவருக்குள்ள வந்து இப்படி வந்துகிட்டே இருக்காரு. பேசும் பொழுது அவருடைய பிள்ளைகள் குழந்தை பிறந்ததுல இருந்து, ஆஸ்பத்திரியில பிறந்ததுல இருந்து இன்னைக்கு டாக்டர், இன்ஜினியர், அமெரிக்காலாம் வெளிநாடுகள்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அங்கலாய்ப்பாரு, அண்ணா என்ன செய்யணும் தெரியலண்ணே, நம்ம அட்மிஷனுக்கு போனோம் கிடைக்கலண்ணே, அவளுக்கு என்ன செய்யணும் தெரியலண்ணே. ஆமா, அவரு ஒரு பக்கா இந்து. ஆனா நாளடைவிலே அவருடைய மனைவியுடைய ஜெபத்தின் மூலமாக அப்படியே முதல்ல பிகினிங் எல்லாம் அல்லேலூயா பாரு, ஒய்ஃபை பார்த்தது முருகா அப்படின்றவர். இந்த மாதிரிலாம் இருந்தாரு முன்னால, அவர் குறைச்சல் இல்லை. ஆனா இன்னைக்கு நாளடைவில அந்த பிள்ளைகள் ஆவிக்குறியில வந்து ஞானஸ்நானம் எடுத்து நல்லா இருக்காங்க, நல்லா படிச்சு நல்ல டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி அங்க 2 நாடுகள்ல இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அட்மிஷன் கிடைக்கலன்னு, கொரோனா வந்துட்டு அங்க போக முடியல, அங்கெல்லாம் இப்ப நான் சொல்லுவேன், இந்த நாள் வரை நடந்தது தம்பி, நடக்கும், கவலைப்படாதங்க. அப்ப இன்னைக்கு இப்போ கல்யாண ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு என்கிட்ட பேசும்பொழுது காலையில
பழையபடி அங்கல. அப்பதான் சொன்னேன், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க தம்பி. அப்படி எல்லாம் சொல்லி காட்டினேன். நீங்க இப்படிதான் எல்லாத்துக்கும் அங்கலாச்சீங்க. ஞாபகம் இருக்கா? பிள்ளைகளை எவ்வளவு லெவல்ல கொண்டு வந்திருக்காரு ஆண்டவர். ஆமனு ஆமனு, பிள்ளைகள் நல்லா ஜபிக்கிறாங்கண்ணே. அவளுக்கு விசுவாசத்துல உள்ள ஒரு அவளே மாதிரி ஒரு விசுவாசி மாப்பிள்ளதான் வேணும்னே இருக்குல்ல. அப்போ அதனால நீங்க பதறாதங்க. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். ஏன்னா அவங்க வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த மூளைக்கல், விலையேறப்பட்ட மூளைக்கல். அந்த மூளைக்கல்லின் மேல இருக்கு. விசுவாசிக்கிறவன் பதறான். இவர் இப்போ வளர்ந்து வரக்கூடியவனால பதறாரு. ஏன்னா உலக அந்த எண்ணம் இருக்குதான் செய்யும். எப்படியோ என் பிள்ளைக்கு வயசாயிட்டு நாள் ஆகுது, நடக்குமோ நடக்காதோ. நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்தினார். கல்யாண விஷயம் வரும்பொழுது என் மகன், நாங்க உள்ளமா பார்த்தோம். ஒரே வார்த்தை சொன்னா, மை ஃபாதர் இன் ஹெவன் வில் ஃபைண்ட் மீ a suitable person அப்படின்னு. அது மாதிரி நடந்துச்சு. 2 பேரும் ஊழியம் பண்றாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த விலையேறப்பட்ட கல்லின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை. கீழ்ப்படியாது இருக்கிறவனோ, கீழ்ப்படியாது என்ன அர்த்தம் என்ன? கீழ்ப்படுகிறவன் அவருக்கு ஏற்ற வகையில் நடப்பான். இந்த யூதர்களை போல கொலகாரனா, தூஷிக்கிறவர்களாக, கெட்ட வார்த்தை பேசுறவர்களாக, தேவனுக்கு பிடித்தமில்லாத வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்க அவங்க. அந்த விலையேறப்பட்ட கல்லின் மேல் நம்பிக்கை வைத்தவன் அந்த விலையேறப்பட்டவனாய், பரீட்சிக்கப்பட்டவனாய், பரிசுத்தமாக்கப்பட்டவனாய், அவருடைய சொல்லும் செயலும் நடத்தையும் பார்வையும் எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். யூதர்களை போல 2 வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்காது. கிறிஸ்தவர்களுக்குள்ள அது மாதிரி 2 வாழ்க்கைகள் உண்டு. எப்படி சியோனில் வைக்கப்பட்ட கல் அது பரீட்சிக்கப்பட்டதோ, எப்படி விலையேறப்பட்டதா இருக்கிறதோ, எப்படி ஒரு திட அஸ்திவாரம் உள்ளதா இருக்கிறதோ, அதே போல அந்த கல்லின் மேல் விசுவாசம் வைக்கிறவனும், பரீட்சிக்கப்பட்டவனும், அந்த கல்லின் மீது நம்பிக்கை இருக்கிறவனும் வைக்கிறவனும், அந்த கல்லை சார்ந்து வாழுகிறவனும், அந்த கல்லினுடைய பெயரை கெடுக்காதவனுமாயிருப்பான். ஆனா அந்த கல்லின் மீது நம்பிக்கை வைக்காதவன், வீட்டை கட்டுகிறவன் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல். நல்ல வீடு கட்டுறமா அந்த கல்லை தூரத்துக்கு போட்டானு அத மாதிரிதான் அவன் ஆகிவிடும். அப்ப என்ன செய்யணும்? தேவனிடத்தில் நாம நீங்களும் நானும் நினைக்கானாலும் இந்த கல்லின் மீது போய் விழுந்து, அதனாலதான் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார். தேவனிடத்துல ஒரு மனுஷன் அந்த கல்லிடத்துல போய் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது இங்க நிறைய பிரச்சனைகளோட வந்திருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை உண்டு, அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனா தேவனிடத்துல நம்ம போய் உடைக்கப்படணும். தேவனுடைய அந்த கல்லின் மீது விழுந்து உடைந்து நொறுங்கி நறுங்குண்டதுமான அந்த இருதயத்தை தேவன் புறக்கணிய மாட்டார். அந்த இளையகுமாரன் திரும்பியும் நம்முடைய வீட்டுல ஒரு வேலைக்காரன் ஒருவனாக என்ன வைத்து, அதான் நறுங்குண்ட இருதயம். பேதுரு ஜெபம் பண்ணா, நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போய்விடும். லூக்கா 5 தேவன் அவனை கொண்டு பயன்படுத்தினார். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய கல்லுல, அந்த மூளைக்கல்ல விழுந்து உடைந்து நொறுங்கி அழுது அப்படி வந்தாதான் நாம் பலப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவர் சொல்ற, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால், ஏசாயா 66:2, இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். யாரை நோக்கி பார்ப்பேன்? ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அன்றாட ஜீவிதத்துல ஒரு வசனத்தை குறித்து ஒரு பயம் இருக்கணும். நம்முடைய அன்றாட செயல்கள்ல அவங்களுக்கு
ரோமர்களுக்கு இருந்துச்சுதான். அந்த யூதர்களுக்கு கொலை பண்றதுக்கு எத்தனை பண்ணாங்கள? வசனத்துக்கு ஒரு பயம் இருந்துச்சுதான். கல்லெறிஞ்செல்லாம் கொல்லப்படணும். அதுக்கு சேவான கல்லறி போயிட்டானுங்க. ஆனா அவர் கொலை செய்யாதிருப்பாயாங்கிறதுக்கு நீ என்னையா ஒன்னையும் கல்லறிஞ்செல்லாம் கொல்லணும்? பிரமாணம் அதுவல்லவா சொல்லுது. தவறு செய்யும் பொழுது அதை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லையே. அநேக கிறிஸ்தவர்களுக்கு தங்களுடைய நாவின் அதிகாரம் இருக்குது. அங்க இருந்தா கசப்பானதும் தித்திப்பானதும் வரும். அந்த நாவினால ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறோம், இன்னொரு மனுஷனை சபிக்கிறோம். யாரு? இந்த வசனத்திற்கு நடுங்காதவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இவங்க ஆவியில நொறுங்கொண்டு இருக்க மாட்டாங்க. வசனத்திற்கு நடுங்கிறது இஷ்டம் போல வாழ்ந்துட்டு அடுத்த நிமிஷம் அதே நாவுனால பிரைசிங், வர்ஷிப்பிங், சாட்சி எல்லாம் பிரமாதம் சூப்பரா இருக்கும். நிறைய சபைகள்ல, நிறைய மீட்டிங்கள்ல அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் அன்னைக்கு அலமோது. ஆண்டவர் தெளிவா சொல்றார், என் வசனத்திற்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். அந்த யூத ஜனங்கள் வசனத்திற்கு நடுங்கவில்லை. அந்த யூத ஜனங்கள் அந்த கல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் அவங்க வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்ல அந்த கல். அதாவது மூலைக்கல்லா இருந்த இயேசு தள்ளப்பட்ட கல். அதனாலதான் அவங்க இடறி போனாங்க. அவங்க விழுகிறதுக்கே எதை தூர போட்டாலும் அவங்க இடறி போக அந்த கல் காரணமா இருந்தது. 33 எழுதிட்டு திருப்பி ரோமர்களுக்கு 10ஆம் அதிகாரத்துல வர்றார் பவுல். 21 வசனங்கள் இருக்கிறது. இதை 4 பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன். வேத அறிவில்லாமல் முதல் 4 வசனம் இஸ்ரவேலின் வைராக்கியம். 5 - 13 வரை பார்த்தீங்கன்னா, ஒருவன் நீதிமானமாக மாற வேண்டுமானால் விசுவாசம் தேவையா, கிரியை தேவையா? The righteousness versus or the faith versus works. வேத அறிவில்லாமல் இஸ்ரவேல் வைராக்கியம். They have zeal. Israel had zeal without knowledge. அறிவில்லாமல் ஒரு வைராக்கியம். ஆனா பவுல் விளக்குகிறார். 5 - 13 வரை விளக்குவது, ஒருவன் நீதிமானாக மாற வேண்டுமானால் விசுவாசம் போதுமா அல்லது கிரியை மாத்திரம் போதுமா அல்லது விசுவாசமும் கிரியையும் தேவையா? 3வது பகுதி சுவிசேஷத்தின் முக்கியம். 14, 15. 4வது பகுதி அந்த சுவிசேஷத்தை நிராகரித்த இஸ்ரவேல். 10ஆம் அதிகாரம் ரட்சிப்பின் பாதை யாருக்கெல்லாம் காட்டுகிறது? ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கா, இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமா, அல்லது புறஜாதிகளுக்கா, அல்லது கிரியைக்காரர்களுக்கா, அல்லது விசுவாச மார்க்கத்தாருக்கா? ரட்சிப்பின் பாதை யாருக்கு சொந்தம்? இந்த ரட்சிப்பின் பாதையில முக்கியமான ஒரு வார்த்தை நீதிமான் மறந்துறது. ஏற்கனவே பார்த்தோம், பிரமாணத்தினால் ஒரு மனிதன் நீதிமானாக மாறுவதில்லை. அது விசுவாசத்தினால் வரும். சோ இந்த விசுவாசம் என்பதுதான் ஒரு நீதிமானுடைய அச்சாணி. அதை சுற்றி தான் எல்லாம் ஓடும். ஒரு மனுஷன் விசுவாசம் இல்லைன்னா, எதன் மீது விசுவாசம்? பரீட்சிக்கப்பட்ட கல்லின் மீது விசுவாசம், அந்த விலையேறப்பட்ட கல்லின் மீது விசுவாசம்.
அந்த சீயோனில் வைக்கப்பட்ட விசுவாசம், அந்த திட அஸ்திபாரமாகிய கல்லின் மீது விசுவாசம். அவன்தான் நீதிமானாக மாறுவான். பிரமாணத்தை கைப்பற்றுவதனால் அவன் நீதிமானாக மாறுவதில்லை. எப்பொழுது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவானோ, விசுவாசத்தின் மூலமாய் நீதிமானாய் அவன் மாறுகிறது மாத்திரமல்ல, பிரமாணத்தில் உள்ள கிரியைகளை நிறைவேற்ற முடியும். ஏன்னா அவனுக்குள்ளாக நிரப்பப்பட்டிருக்கிற ஆவியானவர் அவனுக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய திருப்பத்தை கண்டித்து உணர்த்துகிறபடினால அவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும். பழைய ஏற்பாட்டுல யூதர்களுக்கு அந்த விதமான ஒரு அவர்களாகவே முயற்சி பண்ண வேண்டும். எல்லா பிரமாணத்தையும் எல்லாரும் கை கொள்ள முடியாது. நம்ம பார்த்தோம், பிரமாணம் நிறைய கொலை செய்தாங்களா? அவன் ஏறத சொன்னா நான் நீதிமான் என்று காண்கிறேன். இவங்களுக்கு அது தெரியலையே. சோ ஒரு மனுஷன் நீதிமானாக மாறும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். யாருக்கு? விசுவாசிக்கிறவன் யூதனாக இருந்தாலும் புறஜாதியானாக இருந்தாலும் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிறவர் எல்லா விசுவாசிகளும் ரட்சிப்பு உகந்தது. 10வது அதிகாரம் அதான் முக்கியம். இந்த ரட்சிப்பு எந்த அந்த யூதமார அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு மாத்திரமா அல்லது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாத்திரமா? அதான் சொல்றாங்க, கிறிஸ்தவ மதம் வெள்ளக்கார நாட்டில இருந்து வந்ததுமா. இந்தியால இருந்து அவங்க இது பண்றதுதான் வெள்ளக்கார. ஏன்னா நம்ம ஊருக்கு வெள்ளக்காரன் தான் கொண்டு வந்தாங்க கிறிஸ்தவத்தை. ஜெர்மன்ல இருந்து வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. மத்திய கிழக்குல இருந்து யாரும் வரல. அப்கோர்ஸ் தாமஸ் வந்தாரு. ஆனா இவங்களுக்கு நினைப்புன்னா வெள்ளக்கார மதம். ஏன்னா வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறனால வெள்ளக்கார மதம். ஆனா உண்மையிலேயே அந்த வெள்ளக்கார மதம் இல்ல, மத்திய கிழக்கு நாட்டுல உள்ள யூத மதம். அது அதுல இருந்தா கிறிஸ்தவம் வந்துச்சு. சோ இந்த ரட்சிப்பு ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்திற்கு அல்ல, அது உலகளாவிய ரட்சிப்பு என்பதுதான் 10வது அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி. யோவான் அதான் சொன்னார். ஏன் யோவான் சொல்லியிருக்கலாமே யூதர்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு? இல்லையா? அழகா சொல்லியிருக்கலாமே யூதர்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்ப எந்த இடத்துல யூதர்களுக்கு மாத்திரம் ஒன்று கிடையவே கிடையாது. அவன் யூதனாக அவர் பிறந்திருந்தும், ஆபிரகாமுடைய சந்ததியில வந்து பிறந்திருந்தும், யூதா கோத்திரத்து சிங்கமாக தாவீதின் வேறுமாக இந்த உலகத்திலே தோன்றினாலும் அவர் உலகத்தின் ரட்சகராக அறிமுகப்படுத்தப்பட்டார். அது யாருக்கு பொருந்தும்? எந்த மதத்தவருக்கும் பொருந்தும். இஸ்லாமியரோ, இந்துக்களோ, புத்த மதத்தவரோ, ஜைன மதத்தவரோ, எந்த மதத்தவருக்கும் கிறிஸ்து ரட்சகராக மாற முடியும். எந்த மதத்திலும் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த 10வது அதிகாரம் அதான் சொல்லுகிறது. உன்னுடைய அச்சாணி, உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி விசுவாசம். உன்னுடைய விசுவாசம் மீது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த அச்சாணியின் மீது, அந்த விலையேறப்பட்ட கல்லின் மீது நீ விசுவாசம் வைப்பானால் நீ உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருப்பாய். அநேகர் விசுவாசியமாக உலகத்தை ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். சோ இந்த 10வது அதிகாரம் முக்கியமாக விசுவாசம், நீதிமான், ரட்சிப்பு, தேவனின் உலகளாவிய அழைப்பு. அப்ப முதல் 4 வேத அறிவில்லாமல், முதல் 4 வசனங்கள்
வேத அறிவில்லாமல் இஸ்ரவேலின் வைராக்கியம். நல்ல கவனிங்க, திருப்பியும் இஸ்ரவேலரை கொண்டு வர யூத ஜனங்களை. இஸ்ரவேலர் பவுலுடைய ஒரு ஆதங்கம். இஸ்ரவேலர் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்காங்க. பேர் தான் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும். ரெண்டு பாயிண்ட் அங்க இருக்குது. நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. இஸ்ரவேலர்னாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே? கிடையாது. அவர் ரட்சிக்கப்பட்டானோ இல்லையோ, மாம்சத்தின்படி அவர்கள் இஸ்ரவேலர், அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். ஆனா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நாம தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிய ஆசாரிய கூட்டம், நாங்க தேவன் எங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம், நாங்க வசந்தவர்கள், நீங்கள்லாம் தாழ்ந்தவர்கள், அதனாலதான் புறஜாதிகள் வீடுகளுக்குள்ள அவன் நுழைய மாட்டான். அதை தவறு என்கிறதை தான் இங்க சுட்டி காட்டுகிறார் பவுல். 9ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது சொன்னார், இந்த இஸ்ரவேலர்களுக்காக நான் சபிக்கப்பட்டு போனா நன்றாக இருக்குமே, மோசேயை போல. இப்போ தன்னுடைய இருதய விருப்பத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒண்ணு. இரண்டாவது, நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் நிறைய இருக்கும். அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இல்ல என் பிள்ளை எப்படி படிச்சா நல்லா இருந்திருக்குமே. இது இருதயத்தின் விருப்பம். நமக்கு நிறைய விருப்பம் இருக்கலாம். அந்த விருப்பம் இருந்தா மாத்திரம் போதாது. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னன்னா, அந்த விருப்பம் ஜெபமாக மாற வேண்டும். எத்தனை பேர் நீங்க ஜெபிக்கிறீங்க? சுத்தி உள்ளவங்க நிறைய பேர் உங்ககிட்ட வந்து, when people are sharing your burden, their burden, உங்களுக்கு ஒரு பாரம் வரும். இப்ப இன்னைக்கு இந்த சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு பாரம். இனிமேல் அந்த பேரை என்ன சொல்லுவேன், இவ்வளவு நாளா இந்த ஜெபம் பண்றதுதான். வியாதியஸ்தர்களுக்காக பாரம். ஐயோ, அவரு ரொம்ப சிக்கா இருக்காருங்க, ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப சிக்கா இருக்காரு. வாட் எல்ஸ்? சிக்கா இருக்காங்கிற ஒரு பாரம். அந்த பாரம் ஜெபமாய் மாற வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வருகிறது. இப்ப நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறதோ நிக்கிறது இல்லை. எல்லாரும் நீங்க உங்க பேர்கள்லாம் எனக்கு வருகிறபடினால நீங்க வாரந்தோறும் வந்து நீங்க எழுத்தால உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறபடினால நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. என்ன நம்பி இவ்வளவு பேர் வர்றாங்க ஆண்டவரே, 20-25 பேர் வர்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. அவங்க சுபிட்சமா இருக்கணும். ஆவிக்குரிய பேர் பேரா நான் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய இருதயத்தின் விருப்பம். சும்மா பைபிள் ஸ்டடியை முடிச்சுட்டு நான் அப்படியே போறோம் அப்படி இல்லை. நிறைய சர்ச்சுக்கு போறோம், நிறைய பேர் நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இருப்போம். நானும் என் ஒய்ஃபும் லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுதான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்னும் இருக்கு. நேற்று கூட நான் வெளியில போகும்போது அந்த பேப்பர் எல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி திரும்ப டைப் பண்ணி அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் எழுதி, கண்டங்கள், தமிழ்நாட்டில் உள்ளது, மாநிலங்கள் எல்லாவற்றையும் லிஸ்ட் வச்சு ஜெபிக்கிறதுக்குன்னு நான் போட்டோ காப்பி எடுத்து கொடுத்துருக்கிறேன். இது நம்முடைய இருதயத்தின் விருப்பம் மாத்திரமல்ல, அது நம்முடைய ஜெப விண்ணப்பமாக மாற வேணும். ஒருத்தர் உங்களுக்கு சோமில்லன்னு சொன்னாங்கன்னா ஜெபத்துல போட்டுருங்க, லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன் நிறைய பேருக்கு ஜெபம் ஆட மாட்டேங்குது? ஜெப பாயிண்ட் இல்லை. சோத்திரம் அல்லையா தூக்கம் வந்துடும், தலை போயிடும். ரைட் டவுன் த நேம்ஸ், ப்ரே ஃபார் ஈச் இண்டிவிஜுவல். உங்க பக்கத்தில் உள்ள படிக்கிற பிள்ளையா இருக்கலாம். எங்களுக்கு நான் கூட ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிள்ளை உண்டு, திருமணமாயி டைவர்ஸ் ஆனவங்க உண்டு, திருமண பிரச்சனையில் உள்ளவங்க உண்டு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருக்கலாம். எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரன்
இஸ் கவுண்டிங் இஸ் டேஸ். டாக்டர் சொல்லிட்டாங்க சீக்கிரம் நீ போயிடுவ அப்படின்னு. இப்படி அநேக வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு விருப்பம் இருக்குமா மாத்திரம் போதாது. யூ நீட் டு ப்ரே ஃபார் தம். பவுல் அதுதான் சொல்லுகிறான். முதல்ல நான் சபிக்கப்பட்டு போறேன் நல்லா இருக்கும்னு சொன்னா, இப்ப சொல்லுகிறான் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. என்ன விண்ணப்பம்? ஆண்டவரே அறியாத செய்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு. அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அவர்களுக்கு வைராக்கியம். நாங்க யூதர்கள், எங்களுக்கு ஒரு ஜீல், தேவோட ஜீல், வைராக்கியம். மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள அந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு வைராக்கியம். இந்திய தேசத்துல உள்ளவங்களுக்கு சிலவங்களுக்கு வைராக்கியம். சட்ட போடாம தான் உள்ளுக்கு வரணும், அப்படிதான் இருக்கணும், இவங்க தான் ஒண்ணும், இவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, வைராக்கியம். அடுத்தால சொல்லுகிற அது ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. நல்ல கவனிங்க, அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஏன் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல? He may be passionately religious. நல்ல ஒரு பக்திமானா இருப்பான், ஆண்டவருக்கு உண்மையாகவே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருப்பான். ஆனா அவன் பைபிளை படிச்சிருக்க மாட்டான். சும்மா யாரோ சொல்றத கேட்டுட்டு வெள்ள சட்டையும் போட்டுட்டு மீசையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அறிவுக்கேற்ற அது ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. யூதர்கள் அப்படித்தான். அறிவு கிடையாது, வசனம் இல்ல. ஏன்னா நீ யூதனா இருக்கிற, எல்லாம் கைப்பற்றுகிற, ஏன் நீ கொலை பண்ற? ஏன் பொய் சாட்சி சொல்ற? ஏன் தேவாலயத்துல சாட்டை கொண்டு அடிச்சார, கள்ளருக்கு ஏக்குன, ஏன்டா திருடுன நீ? அப்ப உனக்கு வேதத்தை குறித்த அறிவு இல்லை. அதனாலதான் நிறைய பேர் வேதத்தை குறித்த அறிவில்லாதவர்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும் கிறிஸ்துவை குறித்து. அவங்க சட்டத்திட்டங்களை, அன்பிபிளிக்கல் சட்டத்திட்டங்களை கொண்டு வருவோம். ஆண்டவருக்காக இந்த திட்டங்களை கொண்டு வருவேன். சிலவங்களை பயங்கரமா வேற கண்டிப்பாங்க ஊழியர்கள். தவறான வழியில, இவன் சரியான வழியில இல்ல, இவன் மற்றவங்களை தவறாக வழி நடத்துவான். நல்ல இன்டென்ஷன் தான். ஆனால் அவன் மனசுக்கு நலமாய் தோன்றுகிறதை, ஏன்னா அவர்கள் தேவநீதியை அறியாமல், நிறைய பேர் அப்படிதான் தேவநீதியை அறியல, அவங்க தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியா தங்களுடைய மனசுக்கு நீ அப்படி செய்யக்கூடாது, அதான் நமக்கு தெரியும் எது நல்லது தீமை அப்படின்னு. அதுலயும் நான் ஒரு பாஸ்டர் வைங்க, எனக்கு தேவ அறிவு அவசியம் இல்லாமலே நான் கதை விட்டு ஓட்டணும்னு அவங்க நினைச்சிடுவாங்க இவர் பாஸ்டர், இவர் சொல்லுதுதான் கரெக்டா இருக்கும். நிறைய பேர் அவங்க டைட்டில வச்சுதான் அவங்கள சீர்தூக்கி பார்ப்பாங்க. அவருக்கு விஷயம் தெரிஞ்ச பாஸ்டரா இல்லையாங்கிறத பற்றி இது கிடையாது. நிறைய இடங்கள்ல போய் பார்த்துட்டு ஒரு பாஸ்டருக்கு நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னா, ஓ பயங்கரமான சர்ச்சா இருக்கும் போல இருக்குது. அன்னைக்கு ஒரு சர்ச்சில் இருந்து சொல்றாங்க, அவங்க அந்த சர்ச்சுக்கு நாங்க வாரந்தோறும் போறோம், அங்க உட்கார்ந்து இருந்தா பிரமாதமா இருக்கும், வெளியே வந்தா அந்த மெசேஜ் என்னன்னு எங்களுக்கு புரியாது, என்ன பேசினாருன்னு தெரியாது. நிறைய பேர் அப்படித்தான் இன்னைக்கு விசுவாசிக்கிறாங்க. அவர் சொன்னா கரெக்ட், இவரு சொன்னா கரெக்ட். முன்னாடி ஒரு டாக்டர் எங்க எவ்வளோ வேலை பார்த்தவர், அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் சார் ஏன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு என்கிட்ட, ஒரு இஸ்லாமிய நண்பர், ஒரு காரியம் பார்க்கிறேன், தீவிரவாதம் எல்லா நாட்டிலையும் நடக்குது, ஸ்ரீலங்கால நடக்குது, பாகிஸ்தான்ல நடக்குது, இந்தியாவில் நடக்குது, மத்திய கிழக்கு நாடுகள் நடக்குது. ஆமா, நல்ல மனுஷன் அவர், ஓப்பன் மைண்டட்.
அவர் சொன்னாரு, அப்படியானால் ஏன் why they are doing this, அவங்களுக்கு காமன் என்ன அப்படின்னு கேட்டேன். பாகிஸ்தான்ல உள்ளவங்களுக்கு ஸ்ரீலங்கால உள்ளவங்கள தெரியாது, லெபனான்ல உள்ளவங்களுக்கு இந்தியாவில் உள்ளவங்கள தெரியாது, ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி செய்யறாங்களா, அதுக்கு என்ன காரணம்னு இன்டைரக்டா கேள்வி கேட்டதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். யூ மீன் our Quran is the one teaching wrongly? No, I'm asking you whether this is maybe I may be wrong. Tell me what is common to the. No. Quran is not teaching. Quran is not teaching. Are you sure, sir? 100% I'm sure. நான் அதில் கேட்டேன், 100% நிச்சயமா சொல்றீங்க? ஆமா. வாசிருக்கீங்களா? சார் நீங்க வாசிருக்க, ஹேவ் யூ ரெட்? இல்ல நான் வாசிக்கல, என் ஒய்ஃப் வாசிச்சு சொல்லியிருக்காங்க. நெவர் கிவ் யுவர் ஒப்பீனியன். உடனே சொல்லிட்டேன், நீர் ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நீங்க என்ன ஒப்பீனியன் சொன்னாலும் அவங்க உலகத்துல உள்ளவங்க கேட்டதுன்னு நினைப்போம், டாக்டர் சொன்னா கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்னு. அது மாதிரி பாஸ்டர் சொன்னா நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க, பாஸ்டர் சொன்னா கரெக்ட் தான் அப்படின்னு. பவுலை விட பெரிய ஆளா? அவன் பவுல் நல்ல யூத கோத்திரத்துல பிறந்தவன், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், கமாலியல் பாதத்தில் கற்றவன். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், முன்பே நான் தூஷிக்கிறவனும். புத்தி இல்லாம அவர் செய்கிற காரியத்தை இதுக்கு எழுதியிருக்காரு தீமோத்திக்கு. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். யூதர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பார்த்தீங்களா, கமாலியல் பாதத்துல கற்றவனே கிறிஸ்தவர்களை துன்புறுத்த போகிறான். பார்த்தீங்களா, அவன் கமாலியல் பாதத்துல கற்றவன் தானே. அப்ப அவன் பெரிய ஸ்காலரா தான் இருக்கணும். அவன் கொலை செய்யும்படியா கிறிஸ்தவர்களை கொலை கட்டி கொலை பண்ணுவதற்கு தமாஸ்குவுக்கு போனான். போகிற வழியில ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஆனா அடுத்தால எழுதுகிறான், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இறக்கம் பெற்றேன். அறிந்து செய்திருந்தா இறக்கம் பெற்றிருக்க மாட்டார். இதே மாதிரி யூதர்கள் அறியாது இருக்கிறார்கள். அதுதான் பவுல் எழுதுகிறார். He said, I was a blasphemer, தூஷிக்கிறவன். I was a persecutor, துன்பப்படுத்துகிறவன். I was an insolent man, கொடுமை செய்கிறவன். ஆனா நான் அறியாமல் செய்தேன். இந்த அறியாமல் செய்து கொண்டிருக்கிற யூதர்களை குறித்த பாரம் பவுலுக்கு இருப்பது போல நம்மை சுற்றிலும் அறியாமல் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. பவுலுக்கு இயேசுவை யாருன்னு தெரியாது. அவரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்ன பிறகுதான் தெரிந்தது. அதுக்கு முன்னால வைராக்கியம் பிரமாதமா தான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் யூதர்கள் எனக்கு வைராக்கமா இருந்துகிட்டு இருக்காங்க. கிறிஸ்து மார்க்கத்தார கட்டி கொண்டு கொள்ளும்படியா போன அதே வேலைய இதே யூதர்கள் தான் பவுலை எருசலேமில கொல்லுவதற்கு வகை தேடினார்கள். அப்ப அவருடைய இருதயத்தின் பாரம் என்ன பாரமா இருக்கலாம்? நம்ம நாட்டுக்காக பாரம் வேணும். தமிழ்நாட்டின் சுபிட்சத்திற்காக உங்களுக்கு எனக்கும் பாரம் வேணும். அது நமக்கு என்ன? நாம எவ்வளவு அதிகமாக நல்லாட்சிக்காக ஜபிக்கிறோமோ, யாரா இருந்தாலும் நிறைய காரியங்கள் அற்புதம் நடக்கும். நீங்களும் நம்ம போதும், 20-25 பேர் போதும். நம்ம ஜெயித்தோம்னா, ஜெபிச்சோம்னா உங்களுடைய என்னுடைய லொக்காலிட்டியில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னிங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார். அதே எண்ணம் தான் பவுலுக்கு தெரியும்.
ஏன்னா இவரும் அந்த மாதிரி இருந்த ஆளு தானே, அதுதான் பாரப்பட்டு ஜெபிக்கிறார். ஏசப்பா, அறியாம என்ன துரத்திட்டே வர்றாங்க, என்ன அடிச்சு தூக்கி கல்லெறிஞ்சு நகரத்துக்கு புறம்ப போட்டாங்க, அறியாம செய்யறாங்க. நம்ம சுற்றிலும் அறியாத ஜனங்கள், அவங்ககிட்ட போய் நேர போய் நீ என்னடா கல்ல கும்பிடுற மண்ணை கும்பிடுற அட்டாக் பண்ணாதாங்க. ஹவ் பர்டன் ஆன் தம். அவங்களுக்காக நீங்க பாரப்படும் பொழுது ஒரு நாள் உங்களுக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பை கொடுப்பார். பவுலுக்கு அதான் ரோமருக்கு எழுதிட்டா இருப்பாருங்க. அந்த வைராக்கியம் இல்லை. இந்த யூதர்கள் அழிய வேண்டும் என்று வேண்டுகிறேன்னு எழுதினாரா? இல்லையே. அவர்கள் அழியாமல் இருக்க என்னை அழித்து விடும் ஆண்டவரே என்று எழுதினார். வண்டர்ஃபுல், he is so good. அடுத்தபடியாக நீதிமானாக மாற தேவை விசுவாசமா கிரியையா? சரி, டைம் ஆகுது, 8:24 ஆயிடுச்சு. கர்த்தருக்கு சித்தமான நம்ம இதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனா அதை திரும்ப திரும்ப வாசிங்க. திருப்பி இந்த நாள்ல பார்த்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, தெரியும் நீதிமானாக மாற தேவை விசுவாசமா கிரியான்னு எடுத்தாச்சு. ஆனா அது எப்படி நடக்கும்? நாம எப்படி விசுவாசிகளாக மாறுவோம்? ரட்சிப்பு என்றால் என்ன? உபாகமத்திலிருந்து சில வசனங்கள் இங்க வரும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்திற்கு இறங்குகிறவன் யார்? இவளெல்லாம் அடுத்த வாரம் இந்த விளக்கமாக எடுக்கலாம். பட் இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது, சீயோனில் வைக்கப்பட்ட மூலைக்கல் ஒன்று. இரண்டாவது, இஸ்ரவேலருக்காக நாம் பட வேண்டிய பாரம், அறிவில்லாத பாரம். நிறைய அறிவில்லாத ஜனங்கள் சங்காரமாகிறார். கிறிஸ்தவத்திற்குள்ள உண்டு. வேத அறிவு கிடையாது. 4-5 பாட்டை பாடி அப்படியே புகையெல்லாம் போட்டு ஜனங்களை அப்படியே அழைச்சிட்டு போறாங்க. அது ரிஃபைன்டு லைஃப் இல்லை. அண்டரோடு இடைப்படும் பொழுது நிச்சயமா பெரிய காரியங்களை பார்க்கலாம். அது மாதிரி பாரம் சோமில்லாம இங்க பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடியவங்க, கால்வலி, உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடியவங்க, இவங்களை குறித்து பாரம் நமக்கு வரணும். உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை குறித்து ஒரு பாரம் இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே என்ற ஒரு பாரம் ஜெபமாக மாற வேண்டும். பாரப்பட்ட போதாது போய் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல சாட்சி சொன்னா போதும், ஜெபம் பண்ணுங்க. நீ ஜெபம் பண்ணு, அங்க போய் இன்னொருத்தரை ஜெபிக்க சொல்லாதுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக இன்னொரு ஜெபம் பண்ணுவாங்க. நாங்க செய்துகிட்டு இருக்கோம், அற்புதத்தை பார்க்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு நபர் கேட்டாங்க, ஜெபம் பண்றீங்களோ? ஆமா. ஏன்? சேஞ்சஸ் இருக்குது. எஸ், பிரேயர் brings victory. God is answering. நம்முடைய இருதயத்தின் விருப்பம் ஜெபமாக மாற வேண்டும். இரண்டாவது, தேவன் மீது உள்ள வைராக்கியம் அறிவுக்கு ஏற்றதாக இருக்கணும். சும்மா நான் லெந்து நாள்ல கறி சாப்பிட மாட்டேன், அல்லது நான் வெள்ளை துணி தான் போடுவேன், நகை போட மாட்டேன், இதெல்லாம் அறிவுக்கு ஏற்றதாக இருக்கணும், வசனத்திற்கு ஏற்றதாக இருக்கணும், ஞானம் உள்ளதாக இருக்கணும். யூதர்களை போல அந்த ஞானமே இல்லாம ஒரு வைராக்கியம் வாசி பிடிச்ச என்ன பிரயோஜனம்? தேவன் அதை விரும்புகிறது இல்லை. தேவன் அப்படியான வாசி, சிலவங்களுக்கு பயங்கர வாசி, நாங்க உங்க சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டோம், கம்பெனி எடுக்க மாட்டோம், இந்த சபையில நாங்க வரமாட்டோம். என்ன வாசி பிடிச்ச என்ன? ஜீவிதத்துல மாற்றம் இல்லாம வாயிலிருந்து வருகிறது கெட்ட வார்த்தை, தூஷண வார்த்தை, முன்கோபம், எரிச்சல், இந்த மாதிரி பயங்கர நம்ம கலாத்தியர்ல பார்த்தோம். ஆனால் தேவன் அந்த வைராக்கியம் வசனத்தை சார்ந்து இருக்கும். அவருடைய பலத்த கைகளுக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது அவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாரும் let us commit ourselves.
எங்களுடைய வைராக்கியம் கிறிஸ்துவின் மீது உள்ள வைராக்கியம், சீயோனில் வைக்கப்பட்ட மூலைக்கல்லின் மீது உள்ள வைராக்கியம், பரீட்சிக்கப்பட்ட அந்த கல்லின் மீது உள்ள வைராக்கியம், அந்த திட அஸ்திபாரத்தின் மீது உள்ள வைராக்கியம் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது ஞானமுள்ள வைராக்கியமா இருக்கட்டும், அது அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில, பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதல் ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படியாக வேதத்தை ஆராய்ந்து பார்த்து காரியம் எப்படி இருக்கிறதா என்று நற்குணசார் இழா மாறத்தக்க குடும்பங்களில, வேலை ஸ்தலங்களில, ஊழியங்களிலே இவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டோம். இதுல நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, எனக்கு தெரியும் ஆண்டவரே. அது போல அநேகருக்காக பாரப்படுகிற இருதயத்தை கொடுங்க. இந்த இதுலயே வந்திருக்கிற அநேகருக்காக நான் ஜபித்தது உண்டு. கால் வலிக்காக ஜபித்த ஒரு அக்கா உண்டு, படுக்கையில் இருக்கிற மகனுக்காக ஜபித்த உண்டு, இன்னைக்கு எழுப்பி நடக்க ஆரம்பித்து விட்டார். இப்படி அநேகருக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய தேவைகளுக்காக ஜபிக்கிறது உண்டு. தங்களுடைய நேரத்தை செலவழித்து இங்க வருகிறபடினால் நான் ஜபிக்கிறது உண்டு. ஏன்னா நான் எப்படி என் மீது கிடந்த கடமையாக உணர்கிறேன். ஏன்னா என்ன நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க. வயதான நாட்கள்ல படுக்கையில, மரணப்படுக்கையில உள்ளவர்களும் உண்டு. நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் அவர்களை ஆயத்தப்படுத்தவர்களா இருக்கிறோம். அதுதான் நாம் இந்த உலகத்துல செய்கிற கடமை. உங்க மீது என் மேலே உள்ள கடமை. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வாத வாய்க்காலா இவர்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அது அந்த வைராக்கியம் தேவ ஞானத்திற்கு ஏற்றதாய், வேத வசனத்திற்கு ஏற்றதா அமைய வேண்டுமா ஜெபிக்கிறேன். I bless all of them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming. ஸ்தோத்திரம். Thank you. Jocelyn, thank you. Thank you. Thank you. Thank you, ma. Thank you. Thank you. எல்லாருக்கும் நன்றி.